இப்ப மனுஷங்கள மாதிரியே அனிமல்ஸும் தன்னோட இடத்துக்காகவும் உரிமைக்காகவும் போராடுனா காட்டையும் அனிமல்ஸையும் விரும்புற பொண்ணு காட்டுக்கு நடுவுல வர்ற பாலத்தை தடுக்கிறதுக்காக டெக்னாலஜி மூலமா அனிமலோட புகுந்து அனிமல்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து மனுஷங்களுக்கு எதிராக போராட்டம் வச்சு அந்த காட்டை காப்பாத்துறாங்கிற கதைய அனிமல்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல மனுஷங்களை எப்படி பாக்குறாங்கிறதையும் சொல்ற விதத்துல ரிலீஸ் ஆன படம் தான் ஹாப்பர்ஸ் 2026ல ரிலீஸ் ஆன காமெடி ஸ்கைஃபை ஃபீல் குட் மூவி. வாங்க மூவிக்குள்ள போகலாம். பீவர்டோன்ங்கிற ஊர்ல சின்ன பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல கிளாஸ்ல உள்ள ஒரு டாட்டாஸை எல்லா பசங்களும் சேர்ந்து கவுத்தி விட்டு போயிடுறாங்க. பாவம் அது எந்திரிக்க முடியாம தத்தளிக்கும் போதுதான் ஹெல்ப் பண்ண வரா இந்த படத்தோட ஹீரோயின் மேபல். அவளுக்கு அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பெட் அனிமலையும் தூக்கிக்கிட்டு எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறா. ஆனா அவ குட்டி பொண்ணாச்சே கிட்ட மாட்டிக்கிட்டா. உடனே அவர் துரத்திக்கிட்டு வர மத்த ஸ்டாஃபும் சேர்ந்து அவளை பிடிக்கும் போதுதான் அவங்க பேசிக்கிறாங்க, மறுபடியும் மேபல் பண்ணிட்டாளா அப்படின்னு. அப்பதான் தெரியுது இது இப்ப ஃபர்ஸ்ட் டைம்ல, இது பல தடவை நடந்திருக்கு. அவளை பிடிக்கிற முயற்சியில அங்குள்ள ஃபயர் அலார்ம் நாக் உடைஞ்சு ஸ்கூலே தண்ணி காடாயிருது. பேரண்ட்ஸ வர சொல்லி ஒரே திட்டுமலையோட அவளை வீட்டுக்கு அனுப்பி வைக்க அவங்க அம்மாவும் கார்ல திட்டிக்கிட்டே வந்து, அவங்க ரொம்ப பிஸி உமன். சோ அவங்க பாட்டி வீட்டுல விட்டுட்டு போக கோவத்தோட இருக்கிற மேப்பிள், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்னை திட்டுனாங்க அப்படின்னு சொல்லி மரத்து மேல ஏறி உட்கார அவங்க பாட்டி சமாதானப்படுத்துறதுக்காக பக்கத்துல வராங்க. ஆனா மேப்பிள் ரொம்ப கோவமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க மட்டும் தனியா காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. மேப்பிளும் கொஞ்சம் பாட்டியை தேடிக்கிட்டு போகும்போதுதான் காட்டுக்குள்ள அந்த அழகான இடத்த பாக்குறா. அந்த இடத்துக்கு பேரு தான் கிளேடு. கிளேடோட அழகை பார்த்து பாட்டி இத பத்தி ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, இதுல ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சாதாரணமா ஃபர்ஸ்ட் சொல்றா. ஆனா அவங்க பாட்டி கொஞ்சம் மெதுவா அமைதியா பாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த இயற்கை காத்து அவன் மேல படும் போதும், அங்க உள்ள அந்த பறவைகளோட சத்தம் அவன் காதுல கேக்குறதும், அந்த தவளை அங்க உள்ள வாத்து எல்லாத்தோட தனித்தனியான அந்த பிம்பங்களும், மான் போறதும், பீவர்ஸ் அங்க டேம் கட்டி வாழ்றத பார்த்து அவ சந்தோஷப்படும் போது, பாட்டி இப்ப கோவம் குறைஞ்சிருச்சுலன்னு கேட்கும் போது அவ ஆமான்னு சொல்றா. இதுதான் நேச்சர், இவ்வளவு பெரிய விஷயத்துல நம்மளும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு கோபம் வராது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நான் டெய்லி இங்க வரலாமா பாட்டி அப்படின்னு கேக்குறா. நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம் அப்படின்னு சொல்லும் போது, டெய்லி அவங்க பாட்டியோடைய அந்த காட்டை சுத்தம் பண்றதுலயும் சின்ன சின்ன அனிமல்ஸ்க்கு உதவுறதுலயும் அவளோட லைஃப் ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்கு. உங்க பாட்டி எப்பயுமே இந்த இடத்த நீ விட்டு கொடுத்துறாத, இதை பாதுகாக்கிறது உன்னோட கடமை அப்படின்னு சொல்லியே அவளை வளர்க்குறாங்க. காலங்களும் ஓடிருச்சு. மேப்பிளுக்கு இப்ப 19 வயசும் வந்துருச்சு. இப்ப பரபரப்பா மேப்பிள் ஸ்கேட் போர்டு எடுத்துக்கிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கா. அது எந்த இடம்னா அவள் நேசிக்கிற கிளேட் பகுதிக்கு. அங்க அழகான பகுதியை எடுத்துட்டு பிரிட்ஜ் கட்டுறதுக்காக வேலை நடந்துகிட்டு இருக்கு. மேபிள் எப்பவும் போல கோவத்தோட அந்த பீவர் டேம் மேல நிக்கிறா. எல்லாரும் பதறாங்க, பாத்து பத்திரம் அங்க டைனமிக் இருக்கு அப்படின்னு. அப்படின்னா உடனே எடுங்க, அதுக்கு தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் இந்த படத்தோட செகண்ட் வில்லன் கல்லாம இறங்குறாரு மேயர் ஜெரி. மேயர் ஜெரி மேபிள பார்த்து, உன் கை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி நக்கலா பதில் சொல்றா. அப்பதான் தெரியுது ரெண்டு பேருக்கும் பிரச்சனை முன்னாடி இருந்து இருக்கு. இங்க பிரிட்ஜ் கட்ட போறோம் அப்படின்னு மேயர் மேடையில அறிவிச்சதுல இருந்து ரெண்டு பேருக்கு சண்டை காடா இருக்கு. மேயர், இங்க அனிமல்ஸே இல்ல, நீ யாருக்காக போராடுற அப்படின்னு கேட்கும் போதுதான் யோசிக்கிறா, என்ன இங்க இந்த அனிமல்ஸ் எல்லாம் எங்க அப்படின்னு. மேபிள் விடாப்படியான்றதுனால அவளை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் வெளியே போட்டுறாங்க. அந்த டேமையும் உடைச்சிடுறாங்க. ஆனா கடைசியா மேயர், நீ ஊர் மக்கள்கிட்ட இருந்து இதை தடுக்கிறதுக்கு லெட்டர் வேணா எழுதிட்டு வா, அதுக்கப்புறம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்ப மேபிளும் கிளாட காப்பாத்துறதுக்காக ஊர்ல இருக்க எல்லார் வீட்டு கதையும் தட்டுறா. யாரும் ஒரு நிமிஷம் கூட நின்று என்ன சொல்றான்னு கேட்கல. எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டு கடைசியா ஒரு வீட்டு கதவை தட்டும் போது அங்க ஒரு சீனியர் சிட்டிசன் வராரு. அவரு உள்ளக்கு கூப்பிட்டு வீட்டுல உள்ள எல்லா வேலையும் மேப்பிள பார்க்க வைக்கிறாரு. அவளும் சளைக்காம கிளேட பத்தின நல்ல விஷயங்களா ஒன்னொன்னா சொல்லி, அதனால நீங்க எப்படியாவது இந்த பெட்டிஷன்ல சைன் பண்ணுங்கன்னு சொல்லி கடைசியா நிக்கிறா. அப்ப அந்த பெரியவர் அப்பதான் அவனோட காது கேட்கிற மிஷினை தூக்கி காதுல மாட்ட, ஒன்னும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பிள் கிளம்ப, கொஞ்சம் நெல்லுமா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா பெட்டிஷனை வாங்கி மளிகை ஜாம லிஸ்ட் எழுதி அனுப்பி விடுறாரு. வீட்டுக்கு போய் நியூஸ் கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த பீவர்டோனோட மேயர் ஜெரி அந்த பிரிட்ஜ் மட்டும் அங்க கட்டிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கு, இந்த ஊரே பெருசாயிரும், இந்த ஊரோட தரமே அதிகரிச்சிரும், அந்த இடத்துல அனிமல்ஸ் இல்லாதனாலதான் அந்த இடத்துல பிரிட்ஜ் கட்டுறதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இவளுக்கு யோசனை வருது, ஏன் ஒருவேளை அந்த இடத்துல அனிமல்ஸ் எல்லாம் திரும்பி வந்துருச்சுன்னா கவர்மெண்ட் அந்த பிளானை ஸ்டாப் பண்ணிரும்ல அப்படின்னு யோசிக்கிறா. உடனே அவளுக்கு தெரிஞ்ச பீவர்டோன் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் டாக்டர் சாம பார்க்க போறா. எப்படியாவது நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணி ஆகணும், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சத்தம் போடும் போதுதான் கவனிக்கிறா கிளாஸ் நடந்துட்டு இருக்குன்னு. எதனால அந்த அனிமல்ஸ் எல்லாம் அங்க வர மாட்டேங்குது, நம்ம எப்படியா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சாம்கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போது, டாக்டர் சாம், நாங்க ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டோம், ஏன் அந்த இடத்துல அந்த பீவர் டேம் கட்டலன்னு தெரியல, அது அப்படி கட்டினாதான் மத்த அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்க வரும் அப்படின்னு விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அப்ப இதுதான் வேணும், அப்ப நம்ம பீவரை கொண்டு அங்க வச்சுட்டோம்னா அது டேம் கட்டிடும், அதுக்கப்புறம் மத்த அனிமல்ஸ் எல்லாம் அங்க வந்துடும், தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்பி. உடனே பல
பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டு போய் குமிச்சு வச்சுட்டு பீவர் வருதா அப்படின்னு போன்ல தண்ணி போற மாதிரி சத்தத்தை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கடைசி வரைக்கும் பீவர் வரல. போன் தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நைட் ஆனதும் மேப்பிளோட அம்மா உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், என்னோட வெளிநாட்டுக்கு வந்துருன்னு சொல்லியும் நான் பாட்டியோட தான் இருப்பேன்னு முடிவெடுத்து அவங்க சாகர காலம் வரைக்கும் கூட இருக்கா. பாட்டி அவங்க கோட்டை கொடுத்து இந்த இடத்த நீ பாத்துக்கணும்னு சொன்னதை நினைச்சு அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பீவர் அவ வச்சிருந்த பழங்களை மோந்து பார்த்துட்டு அது அங்கிட்டு போறதோட இப்படியும் ஒரு பீவர் வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறா. பழங்களை எதையும் சாப்பிடாம அது ரோட்டு மேல ஏறிடுது. அப்போ ஒரு கார் அந்த அனிமலை தூக்கிட்டு போயிருது. இவளும் ஸ்கேட் போர்ட் எடுத்துக்கிட்டு கத்திக்கிட்டே அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக அது அவளோட யூனிவர்சிட்டியான பீவர்டவுன் யூனிவர்சிட்டியில போய் நிக்குது. அந்த பீவர் பாட்ல கூலா இறங்கி படிக்கட்டுல இருந்து மெதுவா இறங்கி போய் பாஸ்வேர்டை போட்டு லேப்குள்ள போயிருது. அவளும் பின்னாடியே போய் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு சின்ன கிளிச். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு பீவருக்கு தான் என்னமோ ஆயிடுச்சோன்னு பார்த்தா டாக்டர் சாம் முழிச்சு இன்னைக்கு யாரோ என்ன ஃபாலோ பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு டாக்டர் நிசா கிட்ட சொல்லும் போது பின்னாடி மேப், ஆமா நீங்க இந்த அனிமலை என்னதான் பண்ணீங்க, இதுக்கே உயிர் இல்ல, இவ்வளவு நேரம் நல்லா இருந்துச்சே அப்படின்னு கேட்க அப்ப 2 பேர் சேர்ந்து மேப்பிள் இது தப்பான உங்க கைக்கு போக கூடாது, இது ஒரு அனிமலே இல்ல, இது ஒரு ரோபோட், நாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், அது அனிமல்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காகன்னு. இல்ல எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு மேப்பிள் சொல்றா. இங்க பாரு எங்களோட மூளை இதுக்கு போகுது, இது ஒரு ரோபோட் தான் அப்படின்னு சொன்னதோட தான் சரி இது எதுக்கு பண்றீங்க அப்படின்னு மேப்பிள் கேட்க டாக்டர் சாம் பழைய காலத்து மெத்தட் படி அனிமல்ஸை வாட்ச் பண்ணா அது நம்ம கிட்ட நிக்க மாட்டேங்குது, அதனால இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ட்ரை பண்ணி அனிமல் மாதிரியே மாறி அதை பத்திய விஷயங்களை ஈஸியா தெரிஞ்சுக்கிறோம். இதுக்காக தான் நாங்க கண்டுபிடிச்சோம், இந்த அனிமல்ஸ்க்கு எல்லாம் பேரு ஹாப்பர்ஸ்னு வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்க மேப்பிள் இது உடம்புக்குள்ள நம்ம போயிட்டோம்னா மத்த அனிமல்ஸ்லாம் நம்ம அனிமல்ஸ் நினைக்கும் அப்படித்தானே அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்லும் போது ஓ இது அப்ப அவதார் மாதிரி செயல்படும் அப்படித்தானே, இது மூலமா நான் ஒரு பீவரை கண்டுபிடிச்சு அங்க ஒரு டேம் கட்டிட்டா எல்லா அனிமல்ஸும் திரும்பி வந்துடும், இது நல்ல ஐடியாவே தெரியல, இதை நீ அப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும் போதே அவ வேகமா அங்க கானர்னு ஒருத்தர் வேற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கும் போது இவ ஜம்ப் பண்ணி அந்த அனிமலை அந்த இடத்துல வச்சுட்டு இவ தலையில ஹெல்மெட்டை மாட்ட உடனே மைண்ட் டிரான்ஸ்பர் ஆயிருது. அந்த பீவர் ரோபோட் உடம்புல பூந்து வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் எப்படியாவது இவளை மறுபடி குடிச்சு அவளை எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதுக்குள்ள அவ அந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஓட டாக்டர் சாமால அவகிட்ட பேச முடியும், அவ ரோபோட்னால அவ எப்படியாவது வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜிபிஎஸ் அவளை ட்ராக் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அவ அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. இவங்க 2 பேரும் தேடி பாக்குறாங்க, கிடைக்கல. அவங்க 2 பேர்ட்ட இருந்து தப்பிச்ச குசியில ஏய் ஜாலி அப்படின்னு சொல்லி மேப்பிள் கத்திக்கிட்டு இருக்கா. மேல பறந்துகிட்டு இருந்த ஆந்த ஒண்ணு அவளை தூக்கிக்கிட்டே போயிருது. உடனே என்னை விடு அப்படின்னு சொல்லி கத்துறா. ஏய் கத்தாத, என்னோட கிட்ஸுக்கு சாப்பாடு நீ தான் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் பயந்து கத்த. உடனே அந்த ஆந்தையும் பயந்து கீழே போட்டுருது. அவ காலையில விடிஞ்சு பார்க்கும்போது காட்டுக்கு நடுவுல பீவர் மாதிரி எந்திரிச்சு நிக்கிறா. ஆப்பிளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, எல்லா அனிமல்ஸ் பேசுறது நம்மளுக்கு கேக்குது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி அப்புறம் அவளை வந்த வேலையான பீவரை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா அனிமல்ஸ் கிட்டையும் உதவி கேட்க யாருமே பீவரை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணல. கடைசியில சார்லோட்டா வெப் மூவில வர மாதிரி ஸ்பைடர் அந்த சைடு போகணும்னு சொல்லி ஆரோ மார்க் மாதிரி பண்ணி காமிட்டு அங்க போய் பார்த்தா அங்க ஒரு பீவர் இருக்கு. ஆனா என்ன ஒரு கஷ்டகாலம், அது ஒரு தூங்கு மூஞ்சி. மேப்பிள் அதுகிட்ட கடவுள் புண்ணியத்துல நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல என்னையா எதுக்கு அப்படின்னு மெதுவா கேக்குது. மனுஷங்க கிளேட எடுத்துக்க பாக்குறாங்க, நீனு நானும் சேர்ந்து அங்க டேம் கட்டி அந்த பிரிட்ஜ் வர தடுக்கணும் அப்படின்னா என்னது அப்படின்னு மெதுவா கேட்க அந்த பிரிட்ஜ் மேல கார் எல்லாம் போகும், வா ஏதோ ஒண்ணு சீக்கிரமா போய் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுல மெதுவா தண்ணிக்குள்ள நீந்தி போக ஹே சாரி நான் உன்கிட்ட ஏதாவது தப்பா பேசிட்டேனா அப்படின்னு சொல்லி மேப்பிள் அது பின்னாடியே தர பக்கமா ஓடிக்கிட்டு இருக்க. அந்த சைட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய கரடி பயங்கரமா சத்தத்தோட அந்த பீவரை தூக்கி இன்னைக்கு நீ தான் எனக்கு லஞ்ச் அப்படின்னு சொல்ல அப்ப கூட அந்த பீவர் ரொம்ப சத்தம் போடாம ஓ நோ அப்படின்னு மெதுவா சொல்லுது. உடனே மேப்பிள் அந்த கரடியை நல்லா நங்கு நங்கு நடிச்சு பீவரை ரிலீஸ் பண்ணி விட்டா அந்த பீவர் ஆமா நீ எதுக்கு என்ன காப்பாத்துன, அவளுக்கு பசி எடுத்தனால தானே என்ன பிடிச்ச அப்படின்னு சொல்லிக்கிட்டே கரடி கிட்ட நீ இப்ப என்ன சாப்பிடுறியா அப்படின்னு அந்த பீவர் கரடிட்ட கேட்க என் மூடையை ஸ்பாயில் பண்ணிட்டா இப்ப எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த கரடி சொல்லிட்டு ஆமா இங்க என்ன நடக்குது அப்படின்னு மேப்பிள் கேக்குறா. நீ பாண்ட் ரூல்ஸ மீறிட்ட, நீ வா ராஜா கிட்டன்னு சொல்லி 2 பேரும் மேப்பிள தூக்கிக்கிட்டு ராஜா கிட்ட போறாங்க. அப்பதான் பயத்துல மேப்பிள் லேப்ல கனெக்ட் ஆகிற பட்டனை ஆன் பண்ணிட்டு இருக்க. அங்க உள்ளவங்க என்னாச்சு நீ எங்க இருக்கிற, சீக்கிரம் லேப்க்கு திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப நான் ஒரு பேரோட வாயில இருக்கேன், நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதனால அவங்க ராஜா கிட்ட என்ன கூட்டிட்டு போறாங்களா அப்படின்னு சொல்ல அங்க உள்ளவங்க அனிமல்ஸ்க்கு எப்படி ராஜா இருக்கும் அப்படின்னு சொல்ல அங்க உள்ள எல்லா அனிமல்ஸும் மொத்தமா எதையோ நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்க. சஸ்பீசியஸா எல்லாரும் ஒரே டயத்துல எது கூடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து இருக்கும் போது எல்லாரும் மண்ணாலையும் மரத்தாலையும் செய்யப்பட்ட மிகப்பெரிய மலை மாதிரி இருக்கிற இடத்தை சுத்தி எல்லாரும் நின்று தலைவனுங்கிற மாதிரி குனிறாங்க. ஆனா அப்பதான் மேல உள்ள ராஜா சொல்லி ஒரு சின்ன மியூசிக் ரேடியோ
வச்சு அப் டவுன் சொல்லி எல்லாரையும் ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டே நல்லா பண்ணுங்கன்னு சொல்லும் போது அப்பதான் கவனிக்கிறாரு மேப்பிள் புதுசா வந்திருக்கத பார்த்துட்டு உடனே அந்த சோம்பேறி பீவர் அந்த கரடியை காமிச்சு, இப்ப எல்லாம் நின்னு சாப்பிட வந்தான், ஆனா இவ தடுத்துட்டா, இவ பாண்ட் ரூல்ஸ் மீறிட்டா அப்படின்னு சொல்ல எல்லா அனிமல்ஸும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப மேப்பிள் காதுல அங்க லேப்ல உள்ளவங்க நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு யாருக்கும் தெரியாம நடந்துக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கடுப்புல கட் பண்ணிட்டு மெஜஸ்ட்ரி என்னோட பேர் மேப்பிள் அப்படின்னு சொல்றா. எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்ல, இல்ல என் பேரு ஜார்ஜ், எங்க அப்பா பேரு தான் மெஜஸ்ட்ரி, நீ என்ன ஜார்ஜ்னே கூப்பிடலாம். ஆமா உனக்கு பாண்ட் ரூல்ஸ் பத்தி தெரியுமா அப்படின்னு மேப்பிள பார்த்து ஜார்ஜ் கேட்க, நான் இப்பதான் இங்க புதுசா வந்திருக்கேன் அதனால இதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அப்ப ஜார்ஜ் புதுசா வந்தவங்களுக்கு இந்த இடத்த பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிக்க, எனக்கு இதுக்கப்புறமா எந்த ஒரு வேலையும் இல்ல, அதனால நானே உனக்கு இந்த இடத்த பத்தியும் ரூல்ஸ பத்தியும் சொல்றேன்னு அவரே கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. ஜார்ஜ் இங்க 3 ரூல்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க உள்ள எல்லாரையுமே ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கிட்டு அவங்க எல்லாரோட பேரும் தெரிஞ்சுக்கிறோம்னு வருஷ கட்டி எல்லா பேரையும் சொல்லும் போது ஒரு மீனோட நிப்பாட்டும் போது அந்த மீனை கரடி சாப்பிட்டுருச்சு. உடனே என்னாச்சு அப்படின்னு கத்துறா. இதுதான் செகண்ட் ரூல், உனக்கு பசிச்சுன்னா சாப்பிடணும், அதுதான் ரூல். 3வது ரூலும் சிம்பிள் தான், யாருக்காவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நீ உதவி பண்ணணும், அது யாரா இருந்தாலும் சரி, அது பேர்ட்ஸோ தவளைகளோ பூச்சிகளோ மான்களோ ஏன் மனுஷங்களா இருந்தாலும் நம்ம உதவி செய்யணும். மனுஷங்களை அவங்க மோசமானவங்க, இதயமே இல்லாதவங்க, அவங்கள மட்டும் தான் பாத்துக்குவாங்க, நம்ம ஏன் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு மேப்பிள் ஜார்ஜ் கிட்ட கேட்க, ஜார்ஜ் அவங்க உலகம் மாதிரியே நம்ம உலகமும் இருக்கு, அதனால நம்ம எல்லாரையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்க, மேப்பிள் கரடி கிட்ட என்னை கொஞ்சம் கீழே இறக்கி விட முடியுமா, நான் ஜார்ஜ் கிட்ட தனியா பேசுறேன் அப்படின்னு சொன்னது. ஜார்ஜ் மேப்பிள் கிட்ட எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, எனக்கு குழந்தை இல்லதான், ஆனா கல்யாணம்ல பண்ண விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னதோட மேப்பிள் பயந்து இல்ல நம்ம இடத்த பத்தி தான் பேச வந்திருக்கேன், இங்கே ரொம்ப கிரௌடா இருக்கு அப்படின்னு சொன்னது. ஜார்ஜ் இங்க வர எல்லாருக்குமே இடம் கொடுக்குறோம் அதனாலதான் இப்படி இருக்கு, பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல பக்கத்துல இருக்க அந்த கிளேட் பகுதியில நம்ம டேம் கட்டி மறுபடியும் அங்க அனிமல்ஸ கொண்டு போவோம் அப்படின்னு சொல்றா. உடனே ஜார்ஜ் உட்பட எல்லாரும் அந்த இடத்தோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு காமிக்கிறாங்க. உடனே அப்படி ஒன்னும் சவுண்ட் வரலையே அப்படின்னு சொல்ல, வா நான் உனக்கு டைரக்டா காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு எல்லா அனிமல்ஸும் போறாங்க. போற வழியில ஜார்ஜ் இங்க நாங்க கிரௌடா இருந்தாலும் அனிமல் கவுன்சில் கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் வராதனால நிம்மதியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு விட்டு அங்க போனதும் எல்லாரும் காதை பத்திக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க, சத்தத்துல நிக்க முடியலன்னு. உடனே மேபிள் என்ன எனக்கு சத்தம் கேட்கலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் புரியுது அனிமல்ஸ்க்கு மட்டும் கேட்கிற ஒரு சவுண்டை ஏற்படுத்தி அங்க இருந்து அனிமல்ஸை விரட்டி இருக்காங்கன்னு. உடனே ஜார்ஜை பிடிச்சு எந்த பக்கத்துல ரொம்ப அலறான்னு சொல்லி அந்த சத்தம் வர திசையில பார்த்தா அங்க ஒரு ஃபேக் மரம், அதுல ஸ்பீக்கர் கட்டி இருக்கு. உடனே மேபிள் ஸ்பீக்கரை தள்ளி விடுறதுக்காக அந்த ஃபேக் மரத்து மேல வேகமா ஏறிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பறவை வந்து கொத்த வருது. ஐயோ என்ன ஆகுதோ அப்படின்னு பார்த்தா அது லேப்ல இருந்து கார்னர் தான் பறவை மாதிரி வந்து அவளை கூட்டிட்டு போக முயற்சி செஞ்சா. ஆனா அவரோட உதவினாலேயே தெரியாம அந்த மரம் கீழே உளுந்து ஸ்பீக்கர் உடைஞ்சிருது. உடனே எல்லா அனிமல்ஸ்க்கும் சத்தம் கேட்காதோட சந்தோஷப்பட்டுறாங்க. உடனே மேபிள் ஜார்ஜ் கிட்ட வந்து இப்ப நம்ம உடனே அந்த இடத்துல டேம் கட்டி நம்ம வாழ ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு கேட்க, ஜார்ஜ் உடனே வா பார்ட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப பார்ட்டியா அப்படின்னு கேட்க, பீவர்ஸால நம்மளுக்கு வேலை செய்யறதான பார்ட்டின்னு சொல்லி அவர் அந்த ரேடியோல ஒரு பாட்டை தட்டி விட்டுட்டு எல்லா பீவர்ஸும் சேர்ந்து அந்த இடத்துல டேம் கட்டி அவங்க தங்கறதுக்கான கூடும் கட்டிட்டு இருக்காங்க. மேப்பிளும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கடைசியில அந்த இடத்த பழைய மாதிரி ஆக்கிடுறாங்க. பழையபடி எல்லா அனிமல்ஸும் வாத்து மானு எல்லாம் சுத்தி அந்த கிளைட்ல இருக்கிறத பார்த்து அவங்க பாட்டி சொன்னதுதான் அவளுக்கு ஞாபகம் வருது. இவ்வளவு பெரிய விஷயத்துல நம்மளும் ஒரு பெரிய விஷயங்கிற நினைக்கும் போது கோபம் வராதுங்கிறது. உடனே வந்த வேலை முடிஞ்சிச்சு நான் போறேன் அப்படின்னு மேப்பிள் சொன்னதும் எல்லாரும் கொஞ்ச நாள் இங்களோட தங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி வற்புறுத்த அவ அங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. மேல பெல்ட் வே கட்டணும்னு நினைச்ச மேயர் ஜெரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. கிளேடுக்கு அனிமல்ஸ் திரும்ப வந்தது. இங்க ஜார்ஜும் மேப்பிளும் ஒன்னா நீந்திக்கிட்டு இருக்கும் போது மேப்பிளுக்கு நல்லா நீந்த தெரியல. ஜார்ஜ் சொல்லி கொடுத்து மேப்பிள நல்லா நீந்த வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் பத்தி பேசுறாங்க. ஜார்ஜ் தன்னோட பேரண்ட்ஸ் தன்னை ஃபர்ஸ்ட் நம்பல, எங்க அப்பா அதுக்கப்புறம் என்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க, நான் சரியாதான் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க இடத்துக்கு வந்து, உன்னை நான் இன்னைக்குதான் பாத்திருக்கேன் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வாரிசு கூட இல்லைன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல வரும்போது மேப்பிள் கொஞ்சம் பயப்படுறா. நீ என்னோட சட்ட ஆலோசகரா எப்பயுமே எங்க கூட இருக்க முடியுமா, என்னோட வலது கையா அப்படின்னு கேட்க, மேப்பிள் இல்ல ஜார்ஜ் என்னால எப்பவும் என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தண்ணியில ஏதோ அதிர்வு தெரியுது, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது அந்த சோம்பேறி பீவர் லோஃப் வந்து டேம அடிச்சு நொறுக்கிட்டாங்க, அங்க நிறைய பொய்யான மரத்தை வச்சு எங்களை விரட்டிட்டாங்க
அப்படின்னு சொல்ல அங்க ஒரு ஓனானும் தப்பிச்சு வந்து ஜெரி போஸ்டரோட மேல ஏறுது. அதை பார்த்து மேப்பிள் கடுப்பாகி அதனாலதான் எல்லா பிரச்சனையும் இவனை எப்படியாவது ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கிளேட்ல இருந்த எல்லா அனிமல்ஸும் திரும்ப வரும்போது ஜார்ஜ் எல்லாரையும் வரவேற்று வாங்க மறுபடியும் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல மேப்பிள் நம்மளுக்கு இந்த இடம் பத்தல, நம்மளுக்கு அதான் வேணும், நம்ம அதுக்காக போராடி தான் வேணும், நம்ம அந்த அனிமல் கவுன்சில கூப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லும் போது ஜார்ஜுக்கு முழிப்புதுங்குது. ஆனா மேப்பிள் ஒரு ஆலோசனை கொடுத்ததுனால அப்ப நீ எனக்கு வலதுகையா இருப்பியான்னு ஜார்ஜ் கேட்க ஆமான்னு ஒத்துக்கிட்டதோட அவளுக்கான சடங்கு நல்லபடியா முடியுது. அதே மாதிரி எல்லா அனிமல்ஸ் கிங்ஸையும் வரவேற்க நிக்கும் போது ஜார்ஜ் அவங்க நம்மள மாதிரி இல்ல, கொஞ்சம் ரகடானவங்க அப்படின்னு சொல்ல முதல்ல பறவைகளோட ராஜா வராங்க, அதுக்கப்புறம் தவளைகளோட ராஜா, அப்புறம் பூச்சிகளோட ராணி, அதுக்கப்புறம் மீன்களோட ராணியும் பாம்புகளோட தலைவர்களும் வராங்க. இது அந்த லேப்ல ஃபேக் அனிமல்ஸ் பார்த்து இவங்க கிட்ட எப்படி கிரீடம் இருக்கு அப்படின்னு கேட்க மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. மீட்டிங்ல மேப்பிள் நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி எங்களுக்கு உதவி பண்ண வாங்க அப்படின்னு கேட்க எங்களால இந்த பிரச்சனையெல்லாம் தலையிட முடியாது, இதை விட எங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மேப்பிள் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய வீர வசனங்கள்லாம் பேசி மனுஷங்க மட்டும் அவங்க இடத்த பெருசாக்கிட்டே இருக்காங்க, இப்படியே போனா நம்மளுக்கு இடமே இருக்காது, நம்ம அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி முடிக்க அப்படியா இதெல்லாம் செய்யறது யாரு அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் பயத்தோட கேட்க இதெல்லாம் பண்ணது மேயர் ஜெரின்னு சொல்லும் போது யாருக்கும் புரியல. உடனே அது ஹியூமன் கிங் அப்படின்னு சொன்னதும் அப்பனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹியூமன் கிங்க எக்ஸ்கியூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த பட்டர்ஃபிளை சொல்லுது. அப்ப அந்த பட்டர்ஃபிளையோட மகனான கேட்டர்பில்லர் டைட்டஸ் இப்படிதான் நம்ம தடையில வேரோட அழிக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லா அனிமல்ஸும் அழிக்கணும்னு கத்த மேப்பிள் ஜார்ஜ பாக்குறா, அதோட சைனா பார்த்துட்டு ஐயோ என்னமோ நினைச்சா ஏதோ நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போய் இதை எப்படியாவது தடுங்க அப்படின்னு சொல்ல ஜார்ஜுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மேப்பிள் உடனே அந்த பட்டாம்பூச்சி ராணி கிட்ட இல்ல இது தப்பு, அவன் அழிக்கிறது தப்பான விஷயம், நம்ம போராடணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல நீ என்ன ஒரு பயந்தாங்கோலியா, எனக்கு தெரியும் பீவர்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்தாங்கோலியா அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்குள்ளேயே பறந்து வர ஒரே அடிதான் தப்புன்னு கையால பட்டர்ஃபிளை ராணிய நசுக்கிட்டா. ஒரே சாக்கு எல்லாரும் முகத்திலையும். ராணி இறந்ததுக்கு காரணம் மேப்பிளும் ஜார்ஜ்னு ரெண்டு பேரையும் எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து துரத்துது. கார்னர் பறந்து வந்து மேப்பிளை காப்பாத்த மேப்பிள் ஜார்ஜையும் கூட்டிட்டு தான் போகணும்னு சொல்லி ஜார்ஜையும் காப்பாத்தி பறந்து போக மத்த பறவைகள் எல்லாம் சேர்ந்து தாக்குனதோட இவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க. ஆனா அந்த பறவை உடைஞ்சு விழுந்துருது. கீழே விழுந்த ஜார்ஜ ஒரு பாம்பு சாப்பிட முயற்சி பண்ணுது. மேப்பிள் எப்படியோ தடுத்து காப்பாத்திடுறா. ஆனா மத்தவங்க எல்லாரும் அவங்கள சுத்து போட அவ தண்ணிக்குள்ள ஜார்ஜ தள்ளி விட்டுட்டு அவளும் கீழே விழுந்துடுறா. அந்த அனிமல் மீட்டிங்ல இங்க என்னதான் நடக்குது, இந்த ஃபேக் அனிமல்ஸ் இங்க ரெண்டு அரசர்கள் வேற செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல புழு அவங்க அம்மாவோட கிரீடத்தை எடுத்து மாட்டி நம்ம பிளான தொடருவோம், ஆனா இட்ஸ் டைம் டு சேஞ்ச் சொல்லி அது பட்டர்ஃபிளையா மாறதுக்கான ப்ராசஸ்ல ஈடுபடுது. அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல மேப்பிள் ஜார்ஜையும் காப்பாத்தி தரைக்கு வந்துட்டாங்க. ஜார்ஜ் நீ என்ன பண்ணி வச்சிருக்க பாத்தியா, உன்னை எவ்வளவு நம்பின, இந்த மாதிரி ஆக்கிட்ட, அந்த அரசரை கொல்ல போறாங்களாம் அப்படின்னு சொல்ல மேப்பிள் இல்ல எனக்கு தெரியாது, நான் ஏதோ நல்லது நினைச்சு போக இந்த மாதிரி ஆயிருச்சு, நான் உண்மையிலேயே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், தனியா போராடி அப்படின்னு ஃபீல் பண்ணி பேச ஜார்ஜ் நீ ஒண்ணு தனியா இல்ல, நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்ல அவங்க டீமும் வந்து சேர மேப்பிள் என்ன இன்னுமா நம்புறீங்கன்னு சொல்ல ஆமா நம்பிக்கைங்கிறது ஒரு டேம் மாதிரி தான், அதுல ஏதாவது உடஞ்சிச்சுன்னா நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல மேப்பிள் சரி நம்ம இப்ப மேயர் ஜெரியை காப்பாத்தணும், அதுக்கு என்ன செய்யலாம்னு இவங்க பிளான் போட நான் முதல்ல சொல்லியிருப்பேன் மேயர் ஜெரி செகண்ட் வில்லன்னு சொல்லியிருப்பேன், ஏன்னா அவர் ஊர் மக்களுக்கு ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் நல்லது செய்யறவரு, அவங்க அம்மாவையும் நல்லா பாத்துக்கிறாரு, இந்த இடத்துக்கு மேல பிரிச்சு வந்துச்சுன்னா அவர் ஊருக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யறாரு, அந்த வேலை நடந்து முடிய போறதுனால எல்லாரும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிளேட்ல வைக்கிறாரு, அதுக்காக அவர் கார்ல ஏறும்போது இந்த ஹாப்பர் ஸ்டீமான பீவர் ஓனா எல்லாம் சேர்ந்து அவரை காருக்குள்ளே பிடிச்சு அவர் போனை அவர் ஃபேஸ வச்சு அன்லாக் பண்ணி மேப்பிள் கிட்ட கொடுத்து மேப்பிள் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா போன் மூலமா. மேப்பிள் நீங்க அந்த கிளேட் பகுதியில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுனால நிறைய அனிமல்ஸ்க்கு உங்களை பிடிக்கல, அதனால எல்லாம் சேர்ந்து உங்களை அழிக்க வருதுங்க, அதனால வேகமா கார் எடுத்துட்டு போய் நீங்க கிளேட்ல போய் இந்த ப்ராஜெக்ட ஸ்டாப் பண்றேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி காரை அவரை ஓட்ட வைக்கிறா. ஜார்ஜ் அவரை பயமுறுத்த கூடாது, அவர் சமாதானம் பேச வந்துட்டு அவர் கையில ஊறுற எண்ணெய அவன் தலையில தேய்க்க அவன் அதுக்கு ரொம்ப பயப்படுறான். மேப்பிள் போனை வச்சு நீங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஜார்ஜ் அந்த ஓனா இன்னொரு பீவர் எல்லாம் சேர்ந்து நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி போனை குடைஞ்சுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த பறவைகள் கூட்டம் சுத்து போட்டிருந்துங்க. பின்னாடி இருக்கிறவங்க என்ன நடக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டு வர அதுக்குள்ள மேயர் ஜெரி கண்ணாடி ஓபன் பண்ணி விட்டதும் எல்லாரும் பறந்து வெளியே போக பேர் வந்து எல்லாரையும் காப்பாத்திருது. மேப்பிள் மட்டும் கார்ல இருக்கா, ஜெரி கிட்ட எப்படியாவது பேசி புரிய வைக்கலான்னு. அப்ப லேப்ல இருந்து டாக்டர் சாம் வண்டி எடுத்து வந்து நீ உன்னுடைய உடம்புக்கே மாறிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஜெரியை காப்பாத்ததான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த பறவைகள் எல்லாம் தண்ணிக்குள்ள குதிச்சு ஒரு சுறாவை தூக்கிட்டு வராங்க. அதை பார்த்து ஜார்ஜ் யாருன்னு தெரியுமே, இது ரொம்ப நல்ல பொண்ணு, இவ பேரு டயான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. வெளியே அந்த ஷார்க் ரொம்ப கியூட்டா ஏ பீவர் நீ இந்த இடத்த விட்டு கொஞ்சம் போறியா, நான் அவரை கொல்லணும் அப்படின்னு அழகா கேட்க ஒரு செகண்ட்ல அந்த டயானை தூக்கிக்கிட்டு பறவை எல்லாம் காணாம போயிருச்சுன்னு சொல்லி மூச்சு விட சப்வேல
வழியா வந்து தாக்க முயற்சி பண்ணுதுங்க. எப்படியோ அந்த தாக்குதல இருந்து தப்பிச்சா ஜெரிக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு மேப்பிள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சா டாக்டர் சாம் உன்னால இந்த மிஷின் இல்லாம மனுஷங்க கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொன்னதும் கார்னர் அவளை புடி அப்படின்னு சொல்லும் போது அந்த கார்ல இருந்து அந்த காருக்கு தாவி டாக்டர் சாம் கார்ல இருந்த டிவைஸை எடுத்துட்டு ஜெரி கார்ல குதிக்க அந்த பறவைகள் எல்லாம் அந்த ஷார்க்கு தூக்கி ஜெரியோட கார்ல போட்டுருதுங்க. இத பார்த்து ஜார்ஜும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கார்ல குதிச்சு ஷார்க்கோட வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மேப்பிள் திரும்ப வந்ததை பார்த்து ஜெரி கத்த அவன் காதுல அந்த டிவைஸை மாட்டி விட்டதும் நான் தான் மேப்பிள் அப்படின்னு ஜெரி கிட்ட சொல்றா. எல்லாரும் பேசுறதை கேட்டு ஓ எனக்கு இப்பதான் புரியுது, அப்ப நான் கனவுல இருக்கேன், நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் எந்திரிச்சிருவேன்னு சொல்லிட்டு கார் ஓட்டுறது நிப்பாட்டிட்டு தலைக்கு முன்னாடி கைய வைக்க வண்டி தாறுமாறா போகுது. அதுல அந்த ஷார்க் மேல இருந்த ஓனாலும் ஒரு பீவரும் கீழே விழுந்துருதுங்க. ஷார்க் ஜெரிய கடிக்க வந்ததும் வேற வழி இல்லாம மலையில இருந்து கார கீழே விழுகிற மாதிரி பண்ணிடுறா மேப்பிள். அதே நடந்த கொஞ்சம் தள்ளு முள்ளுல டாக்டர் சாமோட வண்டி அங்கனே நின்றுக்கும். இவங்க 3 பேரும் அந்த ஷார்க்கோட சேர்ந்து கீழே விழுக அந்த ஷார்க்கு சேஃபா தண்ணிக்குள்ள விழுந்துருது. இவங்க 3 பேரும் அடிச்சு கீழே விழுகுறாங்க. அப்பதான் ஜெரிக்கு தெரியுது இது கனவு இல்லைன்னு. கார்ல இருந்து வெளியே வந்து ஜெரி கிட்ட ஜார்ஜ் நாங்க உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டோம், நீங்க சேஃபா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அப்ப இனிமே இந்த ஷார்க் வந்து என்ன ஒண்ணும் பண்ணாதுல அப்படின்னு ஜெரி கேட்க இல்ல ஒண்ணும் பண்ணாது, ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி அந்த கிளேட விட்டு கொடுக்கணும், அந்த கிளேட்ல அந்த பில்டவே வரக்கூடாது, இது ஒத்துக்கிறீங்களான்னு மேப்பிள் கேட்க இல்ல அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஏன் முடியாது எதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி கத்தி இங்கதான் இருக்காரு இவரு வேற வந்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. ஜார்ஜ் மேப்பிள் கோவத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது கார்னர் வந்து மேப்பிள புடிச்சுக்கிட்டு போக மேப்பிள் தப்பிச்சு ஓட பாக்குறா. அப்ப ஜெரி புடிச்சு கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுற. அவங்க மிஷின்ல ஃபிட் பண்ணி மேப்பிளோட மைண்ட அவ உடம்புக்கு மாத்திடுறாங்க. ஆனா இத பத்தி எல்லாம் தெரியாத ஜார்ஜ் பின்னாடியே ஓடி வந்து ஹியூமன் கிங் அவ ஒண்ணும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே அவ அந்த ரோபோட் கிட்ட வந்து பாக்க மேப்பிள் கண்ணை முழிச்சு ஜார்ஜ் நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெதுவா பக்கத்துல வரும்போது ஜார்ஜ் பீவர் ரோபோட்டை இழுத்துக்கிட்டே போக அதுக்குள்ள எல்லா அனிமல்ஸும் வந்து இவங்களை புடிச்சிட்டாங்க. மேப்பிளுக்கு மயக்கம் வந்து அங்க கண்ணை மூடி கண்ணை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவள் லேப்ல கட்டி போட்ட மேனிக்கு இருக்கா. அது பக்கத்திலேயே ஜெரியோட கோட் சூட்டை உருவிட்டு உட்கார வச்சிருக்காங்க. இப்ப உள்ள வந்த டாக்டர் சாம் கிட்டையும் அவங்க அசிஸ்டன்ட் கிட்டையும் என்னாச்சு அப்படின்னு கேட்க அவங்க ஜெரியோட ஃபேஸ் அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு பதில் சொல்லாம போறாங்க. ஆனா அவங்க முதுகுக்கு பின்னாடி பாம்பும் தவளையும் இருக்கு. மேப்பிளுக்கு முன்னாடி உள்ள ஸ்கிரீன்ல எல்லா அனிமல்ஸும் அங்க இருக்கிறதும் அந்த கூட்டுப்புழு பட்டர்ஃபிளை ஆகிறதும் அந்த பட்டர்ஃபிளை கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ பவர் சப்ளை மூலமா ஏதோ ஒரு உடம்புக்கு டிரான்ஸ்பர் ஆகுற மாதிரியும் காமிக்க இப்ப டாக்டர் சாமும் அவங்க அசிஸ்டன்ட் வந்து நான் முன்னாடி பண்ணது இப்ப தப்பா போயிருச்சு, இவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால முன்னாடி பண்ணது மாதிரி மனுஷங்க அனிமலா மாறாம இப்ப அனிமல் மனுஷனா ஆக போகுது, அதுவும் வேற யாரும் இல்ல ஜெரியா தான் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டஸ் புழு மனுஷ ரூபத்துல வந்து மேப்பிள் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க அப்பதான் அவர்களுக்கு அந்த பழைய புழுவோட சிரிப்பும் இந்த சிரிப்பும் ஒத்து போறத பார்த்துட்டு டைட்டஸ் நீனா அப்படின்னு கேட்க இதுதான் இந்த படத்தோட மெயின் வில்லன். ஆமா நான் தான், எனக்கு என்னோட பழைய உடம்பு பிடிக்கல, இதுதான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி நிற்கும் போது டப்புன்னு கீழே விழுகிறான். அதை பார்த்து உண்மையான ஜெரி என் முகத்தை என்ன பண்ற அப்படின்னு கேட்க ராஜா கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டையே இது என்ன கழுத்துல வால் மாதிரி நிக்குதுன்னு அவுத்து போட்டு இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா, உங்க எல்லாரையும் நீங்க கண்டுபிடிச்ச மிஷினை வச்சு அழிக்க போறேன், மிஷினை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதை வச்சு நான் மனுஷங்களை அழிக்க போறேன், இதோட ஹை ஃப்ரீக்வன்சியை வச்சு இப்ப எல்லா மக்களும் இந்த இடத்துல கூடி இருப்பாங்க, இப்ப நாங்க அங்கதான் போய் எங்க வேலையை காட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பிள் இல்ல எல்லா மனுஷங்களும் தப்பானவங்க இல்ல எல்லா நல்லவங்களும் இருக்காங்கன்னு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றா. நீங்க பொய் தான் சொல்வீங்க, எங்க கிட்ட இருக்கிறத திருடதான் செய்வீங்க அப்படின்னு ஜார்ஜ பார்த்து காமிக்க மேப்பிள் ஜார்ஜ் கிட்ட சாரி ஜார்ஜ் அப்படின்னு பேச வர உன்கிட்ட எல்லாம் பேச அவனுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் மக்கள் கூடுற அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப மேயர் ஜெரி உன்னாலதான் இந்த மாதிரி ஆச்சு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க மேப்பிள் மட்டும் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க பாட்டி நினைவு வந்து இதை நம்ம எப்படியா சரி பண்ணணும்னு சொல்லி மேயர் ஜெரி கிட்ட பாட்டி சொன்ன அந்த இயற்கையோட பெரிய விஷயத்துல நீனும் ஒரு பங்கா இருக்கும்போது உனக்கு கோவம் வராதுங்கிறத சொல்லி ஆனா நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரோபோட் வீவர் பொம்மை கரெக்டா அந்த சுவிட்ச் பாயிண்ட்ல இருக்கு. இப்ப மேயர் ஜெரி சின்ன முயற்சியில ரோபோட் வீவரோட உடம்புல புகுந்து மேப்பிள ரிலீஸ் பண்ணிட்டாரு. என்ன பிளான் கேட்க எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்கு, அதனால நான் புரிய வைக்க முயற்சி பண்ண போறேன்னு சொல்ல இது நடக்குமான்னு தெரியல நான் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேயர் ஜெரி இந்த பிரச்சனை முடிஞ்சதோட அந்த பில்ட் வே கட்ட தான் போறோம் அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி நானும் ஃபைட் பண்ணுவேன், அதனால இதை பத்தி இப்ப பேச வேணாம்னு சொல்லி முடிக்கும் போது ஒரு ஹேர் ஸ்டைல மாத்திட்டு டைய வேற கட்டிக்கிட்டு இருக்காரு. அங்க கூட்டத்துல டைட்டஸ் பேச ஆரம்பிச்சிட்டான். டைட்டஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நீங்க எல்லாரும் ஹியூமன் தானே, நம்ம இதே மாதிரி என்ஜாய் பண்ணுவோம், அனிமல்ஸோட இடத்தெல்லாம் நம்ம புடுங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு குரூவலா பேசிக்கிட்டு இருக்கான். மேல பிரிட்ஜ்ல லேப்ல உள்ளவங்களை கட்டி போட்டுட்டு அந்த அனிமல்ஸ் கிங்ஸ் எல்லாம் டிவில இவர் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜெரி ஜார்ஜ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காப்பாத்த வந்துட்டாரு. மேடையில டைட்டஸ் உங்கள எத்தனை பேரு பூச்சியில கையில நசுக்கிருக்கீங்க
அப்படின்னு கேட்க எல்லாரும் கை தூக்குறாங்க. இப்ப நீங்க சாக போறீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் போன்ல லாக் எடுத்து விட்டு அந்த ஸ்பீக்கரை ஆன் பண்ண ட்ரை பண்ணும் போது மேபல் வரா. எல்லாரும் இந்த பொண்ணு தானே மேற்கிட்ட எப்பயும் சண்டை போடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டைட்டஸ், நான் உங்க அம்மாவை கொண்டதுனால நீ என் மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது மக்களும் மேயரோட அம்மாவும் பயந்துடுறாங்க. டைட்டஸ், என்னோட பேர் உனக்கு எப்படி தெரியும் கேட்கும் போது இது ஒரு பாண்ட் ரோல்ஸ், எல்லாரும் எல்லாரையுமே தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் கத்து கொடுத்த வரி இந்த உலகம் எல்லாத்துக்கும் சமமானது, எல்லாருமே பகிர்ந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி உன்னாலையும் இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு பாசமா கேட்க என் பேச்சு யாருமே கேட்கல, அதனாலதான் இப்படி ஆன அப்படின்னு சொல்ல எனக்கும் அந்த வழி தெரியும் அப்படின்னு மேப்பிள் சொல்றா. டைட்டஸ் ரொம்ப அழுதுகிட்டே அவன் பயங்கரமான சிரிப்போட அது நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் அழிய போறீங்கன்னு அந்த பட்டனை அமுக்க முயற்சி பண்ண மேபல் ஜெரி பிளான் பி அப்படின்னு சொல்லதும் அந்த பிரிட்ஜ்ல இருந்து மேல வர உள்ள பிளக் பாயிண்ட்ஸ அனிமலும் மனுஷனுமா சேர்த்து அந்த பட்டர்ஃபிளை கிங்க திரும்பி அந்த உடம்புக்கே மாத்துறாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்தி மேப்பிள் அவன் கையில இருந்து போனை உருவ பாக்குறா. அதுக்குள்ள பட்டர்ஃபிளை மறுபடியும் ஹெல்மெட் குள்ள போக பாக்குது. ஆனா சார்ஜ் தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணும் போது மத்த அனிமல்ஸ் கிங்லாம் அவனை புடிச்சிடுறாங்க. உடனே இவன் மறுபடியும் திரும்பி பழைய உடம்புக்குள்ள வந்துடுறான். ஆனா டைட்டஸ் மேப்பிளும் சண்டை போட்டதுல போன் பறந்து போய் மேல அந்த மரத்துல உள்ள ஸ்பீக்கர்ல விழுந்துருது. அவன் பூச்சி மாதிரி உருண்டுகிட்டே மேல ஏறுறத பார்த்து மக்கள் பயப்படுறாங்க. மேப்பிளும் பின்னாடியே போறா. அப்ப பீவர் உடம்புல இருக்கிற ஜெரி தடுக்க போகும்போது அவனை அடிச்சதுல பீவர் உடைஞ்சிருது. ஆனா ஜெரி அவரோட உடம்புக்கு போயிட்டாரு. அப்ப மேப்பிளால அவனை தடுக்க முடியல. ஆனா அவன் முகமுடிய மட்டும் கழட்டிடுறா. அந்த பட்டனை அமுக்கி மக்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி போனை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணும் போது முகமுடி இல்லாதனால அவனை அன்லாக் பண்ண முடியல. அப்ப கோவத்துல பூச்சிகளை பார்த்தா உங்களுக்கு சாதாரணமா தெரியுதா, உங்களை எல்லாத்தையும் அழிக்க போறேன், மனுஷங்க பறவைகள் தவளை பாம்பு எல்லாருமே பூச்சிகளை சாப்பிடுறீங்க, இனிமே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு கொந்தளிக்க அங்குள்ள அனிமல் கிங்ஸ் எல்லாம் இதை பார்த்து ஷாக்காயி நிக்கிறாங்க, இவன் இப்படி துரோகம் பண்றாருன்னு. அப்ப அந்த ரோபோட் கீழே விழுந்ததுல ஃபயர் ஆகி அந்த ரோபோட்டும் அழிஞ்சு காடும் தீப்பத்திக்கிறது. சார்ஜ் வேகமா வெளியே போக எங்க போறேன்னு கேட்க நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், நீங்க என்ன வேணா பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி அந்த டைட்டஸ் பட்டர்ஃபிளை வந்து பூச்சிகள் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. அந்த தவளை அதை சாப்பிடுறது. அந்த ரோபோட் ஸ்டேஜ் மேல விழுந்து தீபத்துனால நிறைய மக்கள் தச்சளிச்சுக்கிட்டு இருக்கும் போது மேப்பிள் வந்து ஹெல்ப் பண்றா. அனிமல் கிட்ட பேச உதவுற அந்த டிவைஸ் உடைஞ்சிருது. அப்ப எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு அந்த கிளேட்ல தீ பத்தி இருக்கிறத அவ கோட்டை வச்சு அணிக்க ட்ரை பண்ணும் போது அதுல தீ பத்திக்கிறது. உடனே பாட்டி நாகத்தினால அதை எடுக்க முயற்சி பண்ணும்போது ஜார்ஜ் வந்து தடுக்குது. அப்ப 2 பேர் மேலேயும் மரம் விழுந்துருது. அதுல ஜார்ஜுக்கு அடிபட்டுறது. ஜார்ஜ் தூக்கிக்கிட்டு தப்பிச்சு ஓட பார்க்க எல்லா பக்கம் தீ பரவிடுது. அப்ப அவங்க அனிமல் ஃப்ரெண்ட்ஸ் டீம் வந்து இவங்களை காப்பாத்தி அவங்க முன்னாடி இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா இப்ப அந்த காட்டு தீ சிட்டியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அங்க சிட்டியில காட்டு தீயை எப்படியோ கண்ட்ரோல் பண்ண முயற்சி செஞ்சாலும் முடியாததுனால திகச்சு என்ன செய்யலாம்னு பயத்துல நிக்கிறாங்க. அவங்க கட்டின பாலம் கூட உடைஞ்சு விழுகுது. அப்ப மேப்பிளும் சார்ஜும் ஒரே மாதிரி எண்ணத்துல அந்த அணைய தோண்டலாங்கிறதுக்கு சம்மதமா சார்ஜ் மேப்பிள் கை மேல கை வைக்க அங்க உள்ள எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து முயற்சி பண்றாங்க டேம உடைக்க. ஆனா அது முடியல. மேல இருந்து பறவைகளும் தவளைகளும் பாம்புகளும் எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. அந்த பறவைகள் அந்த சுறாவை திருப்பி தூக்கிட்டு வர அது ஒரு கவ்விலேயே டேம் உடைச்சிருது. அந்த தண்ணி மூலமா காட்டுத்தீ அணைய கடைசியா மேஜர் ஜெரி கிட்ட அந்த ஒரு குச்சி மட்டும் போய் நிக்குது. அதை பார்த்து அவர் இது பீவர் கட்டின அணைன்னு புரிஞ்சுக்கிறாரு. மேப்பிள்ஸ் அனிமல்ஸோட சேர்ந்து ஒன்னா சந்தோஷப்படுறா. ஜார்ஜோட சேர்ந்து கிளேட் பகுதியை பார்க்க போக அங்க மேயர் ஜெரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து மறுபடியும் பிரிட்ஜ் கிட்ட தான் வந்திருக்காரான்னு பார்த்தா மேயர் ஜெரி நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கான அறிகுறியே இல்லாம எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. மேப்பிள் மேயர் ஜெரிக்கு ஹெல்ப் பண்றா. அப்ப எங்க கட்ட போறீங்க அப்படின்னு கேட்க நீ இருக்க நான் இருக்க இனிமே முடிவு பண்ணலாம் மேயர் சொல்றாரு. டாக்டர் சாம் இந்த மாதிரி ஃபேக் அனிமல் செய்யறத நிப்பாட்ட சொல்லி கவர்மெண்ட்ல சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க அதை பத்தி கவலைப்படாம எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட என்னையும் நீங்க அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்க 3 பேரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா டாக்டர் சாம் நீ அந்த குட்டி அனிமல் கிங்கோட ரொம்ப ஃப்ரெண்டா இருந்த, ஆனா உன்னால இனிமே அவனோட பேச முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவ ஸ்கேட் போர்ட்ல புதுசா கட்டுற பாலத்தை கடந்து அந்த கிளேட் பகுதிக்கு போனா அங்க ஜார்ஜ் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 2 பேராலையும் பேச முடியலனாலும் 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. மேப்பிளோட மொபைல் எடுத்து ஜார்ஜ் சும்மா விளையாண்டுகிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் இதே மாதிரியே எப்பயும் இருப்பாங்கன்னு சொல்லி இந்த படம் இதே இடத்துல அழகா முடியுது. உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சினிமேனியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய அழகான மூவிஸை இனிமே ஒவ்வொரு வாரமும் பார்க்கலாம். நன்றி.